வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு செய்திகளை காண்போம். தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையில் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் பணி. தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள ஸ்கில்டு அசிஸ்டன்ட் பணிக்கு தமிழ்நாடு மருத்துவ ஆட்சேர்ப்பு நிறுவனம் TNMRB மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 09 MRB/2025. பணியின் பெயர் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் ஃபிட்டர் கிரேட் 2. காலியிடங்கள் எண்ணிக்கை 20. வயது வரம்பு 1/7/2025 தேதியின்படி 18 - 32க்குள் இருக்க வேண்டும். பொது பிரிவினர்களில் மாற்றுத்திறனாளிகள் 42 வயதிற்குள்ளும் முன்னாள் இராணுவத்தினர் 48 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். SC, ST, SCA, BC, BCM, MBC, DNC பிரிவினர்களுக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மோட்டார் மெக்கானிக் ட்ரேடில் ITI படித்து NAC சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களின் கல்வி தகுதி 11/6/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். படிப்பானது தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உடற்தகுதியை பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: 10ஆம் வகுப்பு ITI படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் ஸ்கில் டெஸ்ட் சான்றிதழ் சரிபார்த்தல் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். இதற்காக நேர்முக தேர்வு நடத்தப்படும். இது பற்றிய விவரம் தகுதியானவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். விண்ணப்ப கட்டணம்: SC, SCA, ST, PWD பிரிவினர்களுக்கு ₹300 மட்டும், இதர பிரிவினர்களுக்கு ₹600. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை: www.mrb.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் 1/7/2025 தேதிக்குள் விண்ணப்பிக்கவும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்து, இராணுவ ஆயுத தொழிற்சாலையில் ITI படித்தவர்களுக்கு வேலை. காலியிடங்கள் எண்ணிக்கை 135. மகாராஷ்டிர மாநிலம் சந்திராபூரில் உள்ள இந்திய இராணுவ வெடிமருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் டெனர் பேஸ்டு DBW. காலியிடங்கள் எண்ணிக்கை 135. வயது வரம்பு 18 முதல் 40க்குள் இருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் SC, ST, OBC, EXS பிரிவினர்களுக்கு அரசு விதிமுறைப்படி சலுகை வழங்கப்படும். வயது வரம்பு 1/7/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் AOCP ட்ரேடில் ITI முடித்து NTC NAC சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அல்லது ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், பாய்லர் அட்டெண்டன்ட், மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக், AC மெக்கானிக் போன்ற ஏதாவது ஒரு ட்ரேடில் ITI படிப்பை முடித்து அப்ரெண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் ITI படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் செய்முறை தேர்வில் பெறும் மதிப்பெண் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். இது பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை: www.munitionsindia.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய அட்டஸ்ட் செய்து 1/7/2025 தேதிக்குள் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும். தபால் கவரின் மீது விண்ணப்பிக்கும் பணியின் பெயரை குறிப்பிடவும். அனுப்ப வேண்டிய முகவரி: த சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஆர்டனன்ஸ் ஃபேக்டரி, சண்டா டிஸ்ட்ரிக்ட், சந்திராபூர், மகாராஷ்டிரா. பின்கோட் 442-501. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பட்டதாரிகளுக்கு 266 காலி பணியிடங்கள். கொல்கத்தாவில் உள்ள நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் காலியாக உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் தேவை. பணியின் பெயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். காலியிடங்கள் எண்ணிக்கை 266.
துறை வாரியாக காலியிட பகிர்வு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு 1/5/2025 தேதியின்படி 21 முதல் 30க்குள் இருக்க வேண்டும். SC ST 5 வருடங்கள், OBC 3 வருடங்கள், PWD தலா 10 வருடங்கள் சலுகை தரப்படும். கல்வி தகுதி: 1. ஜெனரலிஸ்ட், ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 2. டாக்டர்ஸ், MBBS பட்டம் பெற்று இந்திய மருத்துவ கவுன்சிலில் படிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும். 3. ஃபைனான்ஸ், CA, ICWA, BCom, MCom பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 4. லீகல், சட்ட பாடப்பிரிவில் இளநிலை முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 5. IT, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பாடத்தில் இளநிலை முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். IT பிரிவிற்கு CSE பாடப்பிரிவில் BE பட்டம் பெற்றவர்கள் அல்லது MCA படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பு: பொது OBC பிரிவினர்கள் குறைந்தது 60% மதிப்பெண்களும், SC ST பிரிவினர்கள் குறைந்தது 55% மதிப்பெண்களும் பெற்று பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: ஆன்லைன் முறையில் நடைபெறும் எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வு 2 கட்டங்களாக நடைபெறும். முதல் கட்ட எழுத்துத் தேர்வு தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை போன்ற இடங்களில் நடைபெறும். 2ஆம் கட்ட தேர்வு சென்னையில் நடைபெறும். எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்ட விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட தேர்வு நடைபெறும் தேதி 20/7/2025. 2ஆம் கட்ட தேர்வு நடைபெறும் தேதி 31/8/2025. விண்ணப்ப கட்டணம்: SC ST PWD பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250 மட்டும். இதர பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. இந்த கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். www.nationalinsurance.nic.co. என்ற இணையதளம் வாயிலாக 3/7/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கான TNPSC எக்ஸாம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1910. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள கீழ்வரும் பணிகளுக்கு 1910 பேர் தேவை. தகுதியானவர்கள் TNPSCயால் நடத்தப்படும் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். இது பற்றிய விவரம் வருமாறு: அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 712, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2025. தேர்வின் பெயர் TNPSC கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2025 டிப்ளமோ ITI லெவல். மொத்த காலியிடங்கள் எண்ணிக்கை 1910. காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள பணிகளின் விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. 1. கெமிஸ்ட் கிரேட், மைன்ஸ் சர்வேயர், அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ், ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், சர்வேயர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் பர்னர், ஜூனியர் ஃபோர்மன் ஃபேக்ட்ரி, அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்மேன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பேசிக் டிசைனர் அண்ட் வெர்ச்சுவல் வெரிஃபையர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெஷினிங் டெக்னீஷியன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டிராஃப்ட்மேன் சிவில், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் டிராயிங், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரிஷியன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபீட்டர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன் பிளான்ட் லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெஷினிஸ்ட், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஒர்க்ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் ஆட்டோ பாடி ரிப்பேர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக்
2 and 3 wheeler, junior training officer mechanic electric vehicle, junior training officer mechanic motor vehicle, junior training officer manufacturing process control and automation, junior training officer refrigeration and air conditioner technician, junior training officer operator advanced machine tool, junior training officer pump operator cum mechanic, junior training officer sieving technology, junior training officer smartphone technician cum app tester, junior training officer solar technician electrical, junior training officer surveyor, junior training officer technician medical electronics, junior training officer textile mechatronics, junior training officer turner, junior training officer welder, junior training officer wireman, hostel superintendent cum physical training officer, overseer, junior drafting officer, junior tradesman motor mechanic vehicle, junior tradesman electrician, junior tradesman welder, junior tradesman fitter, junior tradesman diesel mechanic, junior tradesman AC mechanic, junior tradesman sheet metal, technical assistant electrical. தேர்ந்தெடுக்கப்படும் முறை: டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் தமிழ் மொழி திறன் தேர்வு மற்றும் விண்ணப்பிக்கும் பணிக்குரிய முக்கிய பாடப்பிரிவுகளிலிருந்து கேள்வி கேட்கப்படும். எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். பேப்பர் 1 தமிழ் மொழி திறன் தேர்வு, ஜெனரல் ஸ்டடீஸ், அப்டிடியூட் அண்ட் மென்டல் ஏபிலிட்டி தொடர்பான கேள்விகள் 10ஆம் வகுப்பு தகுதி அடிப்படையில் கேட்கப்படும். பேப்பர் 2வில் முக்கிய தொழிற்பிரிவுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். எழுத்து தேர்வு நடைபெறும் தேதிகள்: பேப்பர் 1 31/8/2025, பேப்பர் 2 7/9/2025, 15/9/2025. எழுத்து தேர்வுக்கான விரிவான பாடத்திட்டம், மதிப்பெண்கள் விவரம், தேர்வு மைய விவரங்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணம் ரூபாய் 100 மட்டும். கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி பிரிவினர்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முறையில் தங்கள் பற்றிய விவரங்களை டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் இதுவரை பதிவேற்றம் செய்யாதவர்கள் தனியாக கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளவும். விண்ணப்பிக்கும் முறை: www.tnpc.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் 12/7/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். கல்வி தகுதி, காலியிட பகிர்வு போன்ற கூடுதல் விவரங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். மத்திய அரசில் பட்டதாரிகளுக்கு பல்வேறு பணிகள். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 14,582. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள குரூப் பிசி பணிகளுக்கு 14,582 பேர் தேவை. தகுதியானவர்கள் எஸ்எஸ்சியால் நடத்தப்படும் ஆன்லைன் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் மூலமாக தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 மட்டும். இதனை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். எஸ்சி, எஸ்டி பிரிவினர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளர்கள், முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை: www.ssc.gov.in என்ற இணையதளம் மூலமாக 4/7/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.